வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் தாங்க ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ண போகிறேன். போன வீடியோவில் நான் பட்டி எல்லாம் வச்சுட்டு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐ கட்டியும் ஊக்கு பட்டியும் தாங்க நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இது மெயின் பீஸாக அந்த கலர் துணி இருந்ததுனால நான் அதவே ஐ கட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டேங்க. ரெண்டாக மடித்து 2.5 இன்ச்சு அகலம் வச்சுக்கிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா 2 பக்கமே ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவே வச்சுருக்கேன். ஏன்னா நான் பைப்பிங் வச்சு முதலே ஸ்டிச் பண்ணதுனால மேலேயும் அப்படியே மடித்து அடிக்கணுங்க. அதனால் மேலேயும் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன், கீழேயும் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு அதில் வச்சு ஒரு நம்ம எவ்வளோக்கு தையலுக்கு விட்டோமோ அதில் அடிச்சுட்டு மேல் தையல் போட்டு இப்போ நான் திருப்பி அந்த பிசுரை கரெக்டாக உள் பக்கமாக மடக்கி நான் கரெக்டாக நமக்கு கொஞ்சமாக அந்த நம்ம முதல்ல போட்ட தையல் மேலேயே வச்சு அடிச்சுக்கிறேங்க. அதே மாதிரியே தான் மேலே நம்ம பைப்பிங் வரும்போதும் அந்த பிசுரை உள்ளே மடக்கி அடித்து எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம வேறு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம எம்மிங் பண்ணுவோம். அதனால் நம்ம மேலே பிசுறு விட்டுட்டு கீழே மட்டும் நம்ம மடித்து அடிப்போம். இந்த வாட்டி நான் பைப்பிங் வச்சதுனால நான் 2 பக்கமுமே மடித்து அடிச்சுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பிசுரை நான் உள்ளே தள்ளி அடித்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஊக்குப்பட்டியும் நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கே சென்டராக ஒரு பாயிண்ட் போட்டுக்கிட்டு நம்ம அதில் வந்து ஐ கட்டுறதை வச்சுக்கிறதுக்காக நான் சென்டராக தையலுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. அந்த கேப்பில் நம்ம ஐ கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் நம்ம பண்ண இடம் பிசுறு தெரியாமல் மடக்கினதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் 2.5 இன்ச் அகலத்துக்கு மடித்து எடுத்து அதில் வெறும் 2.5 இன்ச் மட்டும் ஊக்குப்பட்டி எடுக்கிறேங்க. லைனிங் துணியில் நான் எடுத்துக்க போகிறேன். இது முடிஞ்சிச்சு. இப்போ 2.5 இன்ச் அகலத்தில் அதே மாதிரி ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக மேலேயும் கீழேயும் அதிகமாகவே வச்சு இதை வந்து மெயின் பீஸில் வந்து நல்ல பக்கம் வைக்கணுங்க. அதை வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். இது நல்ல பக்கம் வச்சு உள்பக்கமாக ஊக்கு வந்து உள்பக்கம் போகும்ல, அதனால் நம்ம மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணுங்க. ஒரு 2 ப்ளவுஸ் நம்மளே அடித்தோம்னா நமக்கு புரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு தையல் போட்டு திருப்பி லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக திருப்பி நம்ம அடிச்சுக்கலாங்க. இப்போ உள்பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஓரமாக நான் அப்படியே மேலேயே தையல் போட்டுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா அது ஓரமாக அப்படியே நான் தையல் போட்டுக்கிட்டேன். உள்ளே மடிச்சுட்டு நான் அப்படியே வச்சு மெயின் பீஸிலே அப்படியே அதை பார்த்து அடிச்சுக்கிட்டேங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் தாங்க நான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்லீவில் மெயின் பீஸ் எடுத்துக்கிட்டேன். லைனிங் பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறமா மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலான்ட்டு நான் இப்போ எடுத்து பார்க்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஏற்கனவே அளவு வரைஞ்சி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இதோடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் 1.5 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம மெயின் பீஸில் வச்சு அடிச்சுக்கலாங்க. மெயின் பீஸில் வச்சு அடித்து திருப்பி அப்புறமா நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வச்சு நான் அந்த 1 இன்ச்சுக்கு நான் விட்டுருந்தேங்க லைனிங்கை, அதே மாதிரியே வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேங்க. திருப்பிக்கிட்டு இதுலேயுமே கொஞ்சம் பைப்பிங் வைக்கலான்னு நான் பைப்பிங் வைக்க போகிறேங்க. இதுவே நம்ம கடையில் வாங்கின பைப்பிங்காக இருந்தால் கூட பிசுறு இல்லாமல் தைக்கலாங்க. ஆனால் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் கிராஸ் பீஸில் தைக்கிறதுனால நம்மளுக்கு பிசுறு வருது. நம்ம இன்னொரு வாட்டி அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடித்து திருப்பிட்டு மேலே லைட்டாக ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கிறேங்க. ஓரத்தையில் போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். நான் ஜாயின் பண்ணிவிட்டே பைப்பிங் வைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கரெக்டாக சென்டரை பார்த்து நான் ஆர்காத் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் குடஞ்சி எடுத்துக்கிறேன். எப்படின்னா நீங்கள் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவ் வந்து 2 சைடும் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நான் அடிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஓரத்தையும் இப்போ அடித்தது பிரிஞ்சிருக்கும், அதனால் நான் அடித்து எடுத்துக்கிறேங்க. குடஞ்சதுக்கப்புறமா அந்த குடஞ்ச இடத்துல மட்டும் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பைப்பிங் உடம்புக்கு கழுத்துக்கெலாம் வச்சது போக மீதி கொஞ்சம் இருந்துச்சு, அதவே நான் கைக்கு வச்சுக்க போகிறேங்க. இதுவும் அப்படியே தாங்க. ப்ளவுஸோட நல்ல பக்கம் கீழே இருக்குது,
கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் கீழே வச்சு நீங்கள் அடித்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு அந்த துணியை நம்ம அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நமக்கு பைப்பிங் ரொம்ப சன்னமாக வேணுனாலும் சன்னமாக வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தையல் கரெக்டாக ப்ளவுஸ் மேலேயே அந்த இதுலேயும் படாமல் ஓரமாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பழகிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் பைப்பிங் இருக்குது. இன்னுமே சன்னமாக வச்சு பழகணுங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வச்சுட்டேங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸுக்கு நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தாங்க. நான் ரவுண்ட் ஜாயின் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஒரு சிஸ்டர் கேட்டாங்கன்னு நான் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவு உடம்பு எல்லாத்தையுமே ஒன்றா தாங்க நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவை ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அர்க்காத் பண்ணேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு இந்த சைடாக ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இந்த சைடு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பின் குத்தி கரெக்டாக வச்சு அடிக்கணும், அது கொஞ்சம் இதாக இருக்குன்னு நான் இப்படி தாங்க கரெக்டாக அர்க்காத்துலேருந்து இந்த சைடு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு 2வது தையல் வந்து ஒரே தையலாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம பின் பண்ணி அந்த துணி கரெக்டாக வச்சு நம்ம எடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, நான் அதை தாங்க யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ அது மேலே 2வது தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இன்னொரு ஸ்லீவு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஸ்லீவு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட கை சுற்றளவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. கை சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 இன்ச் வந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ஆம்கோல் இது பண்ணியிருப்போங்கள, அர்க்காத் பண்ணி எடுத்துருப்போம், அந்த இடத்துல 2வது ஜாயிண்ட்டுக்கு. இப்போ பாடி பார்த்திங்கன்னா என்னோடய சுற்றளவு வந்து 31.5 வந்துச்சுங்க. நான் ஐ கட்டுற பட்டிக்கிட்ட இந்த பக்கம் 7, இங்கே 7, 14 எடுத்துக்கிட்டேன். பின் பக்கத்துக்கு 17 எடுத்துக்கிட்டேங்க. 7 இப்போ பார்த்திங்கன்னா கை சுற்றளவு 5.5. கரெக்டாக அந்த ஆம் ஹோல்கிட்ட நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து எனக்கு கரெக்டாக 16.5 வரும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நான் கரெக்டாக எவ்வளோ வைக்கிறேன்னு பார்க்குறேன். 8.45 வச்சேங்க. கரெக்டாக பின்னாடி நான் ஐ கட்டுற பட்டி இதையும் சேர்த்து 7 வச்சு பின் பக்கம் 17 வச்சுருக்கேங்க. மொத்தமாக 31.5 வந்துச்சு எனக்கு. நீங்கள் அது மாதிரி உங்களோட இடுப்பு சுற்றளவை பார்த்துக்கிட்டு முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும், முன் பக்கத்தை விட பின் பக்கம் ஒரு 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவே வைக்கலாங்க. வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 ஜாயிண்ட்டும் எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்க. 2 பக்கமுமே. அதாவது ஸ்ட்ரைட் தையல், அந்த ரவுண்ட் தையல் தான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ரைட் தையல் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.